மெட்ரோ பஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழில் வந்து இல்லை. இன்னும் அந்த இடம் இன்னும் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா, அடுத்து வந்து மன்னர் வந்தாச்சு. புறக்கோட்டை பேருந்து தரிப்பிடத்தில் நிற்கிறோம். இலங்கை போக்குவரத்தை வந்து நவீனமயப்படுத்துறதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மெட்ரோ பஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிட்டு நாங்கள் அது பிறகு வந்து நிற்கிறோம். சரியா இப்போ இங்கே இருந்து நாங்கள் மாகும்பேர பஸ் ஸ்டாப்புக்கு பயணம் செய்ய போகிறோம். அதுக்கிடையில் வந்து நாங்கள் இறங்கிடுவோம். இந்த மெட்ரோ பஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த பயணம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வணக்கம், நான் உங்கள் ஜோதி. வெளியில முன்னுக்கு வந்து பஸ் வந்து நிற்குது. புதிதாக திறக்கப்பட்ட இந்த பேருந்து திரைப்படத்தையும் அப்படியே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பஸ் வந்து முன்னுக்கு தான் நிற்குது. நாங்கள் முதலே வேலைக்கு வந்துட்டோம். கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இந்த பேருந்து வந்து 12 மணி தான் அனுப்பினோமா, அதனால வெயிட் பண்ணுறோம். உள்ளுக்கு வந்து ஏசி. உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் பேமெண்ட் எல்லாம் செய்கிறோம்டா. இதில் வந்து கார்ட் பேமெண்ட் இருக்குது, கேஷாகவும் நாங்கள் கொடுக்கலாம். சரியா 12 மணிக்கு வரைக்கும் நாங்கள் உள்ளுக்கு முதல்ல ஒரு சீட் ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே பயணத்தை தொடருவோம். சீட்டு கவராக இல்லாத இருக்கு, பாதுகாப்புக்காக. பஸ்ஸுக்கு முன்னுக்கு வந்து ஒரு தனி டிவி இருக்குது. அது வந்து கார்ட் பேமெண்ட் நாங்கள் செய்கிறதுக்கு வந்து ஒரு 4 இடத்துல வந்து மிஷின் இருக்குது. முன்னுக்கு இருக்கிற கதவு வந்து தான் ஓப்பனில் இருக்குது. அடுத்த 1 2 கதவு வந்து மெயினாக இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த சீட் அமைப்பு வந்து அப்படின்னா ஒரு படி மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதையும் கொண்டு அப்படியே நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இல்லை, ஒரு 15 பேர் 10 பேர் கிட்ட தான் இருக்கணும். இந்த பயணம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற இந்த ஜன்னல் வந்து அப்படியே ஒயிட் கிளாஸாக தான் இருக்குது. அப்படி நாங்கள் வடிவாக வியூ எல்லாம் பார்த்துட்டு போகலாம். இதில் இந்த கையில் இந்த டூல்ஸ் இருக்குது தானே, இந்த கிட் வந்து என்ன டிக்கெட்டாக இப்போ நாங்கள் ஏதாவது உள்ளே வந்து ஏதாவது தீப்பெட்டினா இந்த கண்ணாடியை வந்து நாங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே தப்பிச்சு கொள்கிற மாதிரி இருக்குது. அடுத்த மேலே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஏன்னா 12 மணியா இல்லை, நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இந்த வியூவை பார்க்க. மேலே வந்து நேம் போட்டிருக்கு தானே, அது வந்து ஆங்கிலத்துலேயும் சிங்களத்துலேயும் இருக்குது, தமிழில் வந்து இல்லை. பஸ்ஸை வந்து எடுக்க போய் நம்ம நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே போவோம். இந்த அப்படி எங்களை சீட்டில் இருப்போம். கூலிங் வந்து நல்லபடியாக தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது ஏசி. நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரைக்கும் வந்து இந்த லக்ஸரி பஸ் தானே, கிட்டத்தட்ட அதே ஃபீலாக தான் இருக்குது. புறக்கோட்டையிலேருந்து மாவும்பர பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 2 ரூட்டால் வந்து போகுது. முதல்ல அதை வந்து பத்திரமுள்ள, அடுத்து வந்து நுங்கைகோட அந்த ரூட்டால் வந்து போகுது. இப்போ இந்த பேருந்து வந்து எந்த ரூட்டால் போகும்போது சரியாக தெரியலை, பார்ப்போம். நாங்கள் ஒரு 4-5 பஸ் ஸ்டாப்பு வரையும் பயணம் செய்வோம். அந்த பயணம் வந்து எப்படி இருக்குமெண்டு நீங்களும் சேர்ந்து என்னோட இந்த காணொலி மூலமாக பயணம் செய்வோம். பேருந்து வந்து புறப்பட்டு விட்டது. பார்ப்போம், எவ்வளோ நேரத்தில் நாங்கள் போகிறோம். ஆனால் சீட் வந்து இன்னும் நிறைய இருக்குது பாருங்க. பேருந்தோட ரூட்டை நாங்கள் பார்க்குறதுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து கொடுத்துருக்கிறோம். IMD கோன்னு சொல்லி லங்கா மெட்ரோ டிரான்சிட்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை நாங்கள் பயன்படுத்தி இப்போ இந்த பஸ் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ட்ராக் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு வசதி. இதே பேருந்து வந்து நிறைய இடத்துல வந்து இந்த அறிமுகமாயினா நல்லா இருக்கும். முக்கியமாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இப்போதைக்கு நம்ம 5 பேருந்து தான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட இடத்துல வந்து இருக்கிறதால பெருசாக அந்த ஆப் வந்து இப்போதைக்கு தேவை இருக்காது எங்களுக்கு. இந்த ஆப் மூலமாகவே நாங்கள் எல்லா தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம். கார்ட் பேமெண்ட் செய்தாச்சு. நாங்கள் சாய்ஸ் பண்ணின லொக்கேஷன் வந்து பண்ணிப்பிடி. ₹225 வந்திருக்கு. பிடக்கோட்டை பன்னிப்பிட்டியார்.
நாங்கள் அப்படியே முன்னுக்கு போய் அந்த வியூவை பார்ப்போம். பயங்கர வேகமாக போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் நாங்கள் வேலை கிளம்பி வந்தாங்கன்னா போக ஆட்கள் வந்து வெளியிடும், அதனால் வந்து சீட் வந்து ஃபுல்லாகிடும். அந்த ஒரு காரணம் தான். இதில் இருந்த வியூவை பார்க்கணும். நாங்கள் அங்கே நிற்க வந்து கூலிங் வந்து நல்லா இருந்தது. இதே இந்த பேருந்து வந்து போய் கொண்டிருக்கீங்க கணக்கான பூலாம் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. திரும்ப விரைக இந்த பேருந்து வருவோம் பார்ப்போம். இப்போ போய்க்க வந்து இந்த பேருந்தில் போயிட்டு அப்படியே இறங்கிடும். 39 CM அதில் இருக்குது. நேரம் வந்து அதில் காட்டுது. முக்கியமாக ஒரு 3 கேமரா இருக்குது. 1 2 பின்னால் வந்து நடுவில் இருந்து அடுத்தது முன்னோட கேமரா வந்துருக்கு. அடுத்தது டிரைவருக்கு மேலே வந்து ஒரு கேமரா வந்து இருக்குது. 4 கேமரா வந்து கூட்டியிருக்கிறேன். வெளியிலையும் கேமரா இருக்குமான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துருக்கு. சரியாக அங்காலும் வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கு. நாங்கள் போகிற பேருந்து இந்த ரூட் வந்து சரியாக பத்திரம்பள்ளி அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ரூட்டால் தான் போகிறோம். இன்னும் அந்த இடம் இன்னும் விரையில். அதை தாண்டி நாங்கள் சொன்ன பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே திரும்ப வருவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியா, அடுத்து வந்து மன்னார், முக்கியமாக இந்த முல்லைத்தீவு, இந்த இடங்களுக்கு சேவை வந்து தொடங்கினா அப்படி இருக்குமெண்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் சாதாரணமாக போகிற இந்த பேருந்து சேவை இருக்குது தானே, சிடிபி பஸ்ஸில் நாங்கள் போகிறோம். ஒரு 100 ரூபா வந்து கட்டணம்ண்டா இதில் வந்து ஒரு 150 ரூபாய் 160 ரூபாய் வரும். என்னத்துக்காகண்டா இதில் வந்து ஏசி, அந்த ஒரு காரணம். உள்ளுக்கு வந்து கூழ் வந்து நல்லா தானே இருக்குது. நாங்கள் சீசன் டிக்கெட் மாதிரியும் இந்த பேருந்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஒரு மாதத்துக்கு நினைக்கிறேன். பஸ்ஸின் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த டிக்கெட் வந்து எடுக்கலாம். அது வந்து நாங்கள் ஆப் மூலமாகவும் எடுக்கலாம். அந்த ஆப் வேணுமெண்டா நான் அப்படியே இந்த கீழே ஆட் பண்ணி விட்றேன், அதையும் அப்படியே நீங்கள் பாருங்க. நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ராஜகிரியை, மேலே வந்து பாலம் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சொன்ன பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். பஸ் வந்து ஒரு ஓகே நல்ல அவரேஜான விதத்தில் வந்து போய் கொண்டிருக்கார் டிரைவர்னா. சும்மா இருக்கைக்கு இருந்து நாங்கள் பயணம் செய்ய வந்து எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. சீட்டும் வந்து நல்ல ஒரு எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்ல சீட்டு. அப்படியே இதில் இருக்க நல்ல நித்திரை தான் எனக்கு வருது. இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சரியான லொக்கேஷனை பார்க்கலாம். கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கொழும்பு கோட்டையிலேருந்து அப்படியே இந்த பத்திரமுள்ள வந்து அப்படியே நாங்கள் உறுதியாக வந்துடும். இங்கே பத்திரமுள்ள நகரத்துக்கு வந்துட்டோம். புறக்கோட்டையிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டுனாங்க 12 மணிக்கு. இப்போ சரியாக நேரம் 12:45 ஆகிட்டு. ஒரு 45 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்துட்டோம். வாட்ஸ்அப்பில் வந்து ஆக்கள் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். அப்போது வரைக்கும் ஒரு 5-6 பேர் நின்று வந்துச்சுருவோம். இப்போ வந்து சீட் ஃபுல்லாக வந்து ஆக்கள் இருக்கணும்.
ஸ்டாப் வந்துட்டு பனிப்பட்டியா. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், பிரச்சனை இல்லை. டிராஃபிக்காக தான் இருந்தது, இருந்தாலும் வந்தாச்சு. அடுத்தது முக்கியமாக இங்கால ஒரு கதிரை ஒன்று இருக்குது தானே, அது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கிறதுக்காக அந்த கதிரை வச்சிருக்கணும். நாங்கள் இதுலேயே இறங்குவோம். வந்தாச்சு. பேருந்துக்கு அப்படியே ஒரு பாயை காட்டுவோம். வெளியில நல்ல சத்தமா தானே இருக்கு, ஆனால் அந்த பேருந்து வந்து நாங்கள் உள்ளுக்கு இருக்க அவ்வளோ சத்தமே இல்லை. சரி, இனி இதுல இருந்து நாங்கள் திரும்ப போக வேணும் புறக்கோட்டைக்கு. அங்கே இருந்து திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வெளியில அவ்வளோ வைக்க, உள்ளுக்கு நல்ல கூலிங்காக இருந்தது. நாங்கள் டிக்கெட் எடுத்துனாங்க சரியாக ஒரு 21 கிலோமீட்டருக்கு கோட்டையிலேருந்து பன்னிப்பட்டிய ஜங்ஷனில். ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னமே வந்து இறங்கிட்டோம். சரியா அதுக்கு வந்து 21 கிலோமீட்டர் வந்து மேப்பில் காட்டினது. 21 கிலோமீட்டருக்கும் ஒரு 225 ரூபாய் வந்து வேண்டிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பணம் வந்து ஒரு கொஞ்சம் கூடுது, அவ்வளோந்தான். மற்றபடி இந்த பயணம் வந்து நல்லா இருந்தது. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு பயணம் இருக்குது, அதை அடுத்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் சந்திப்பேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். நன்றி.